Thank you Jesus. நன்றி. கர்த்தரை துதிப்போம், அவருடைய மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென். குடும்பம் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆமென். ஹல்லேலூயா. ஆதி வானங்கள் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சத்தத்தை உயர்த்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி தூயரே, நன்றி தூயாதி, தூயரே, தூயாதி. சேர் கொஞ்சம் தள்ளி போடு. ஆமென். Thank you Jesus. நன்றி, 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 நன்றி தூய ஆவியானவரே, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி தூய ஆவியானவரே. கர்த்தரை துதிப்போம், அவருடைய மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், 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 ஆமென். Glory, hallelujah, 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 hallelujah. நன்றி, 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 நன்றி ராஜா. ஆமென், 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 ஆமென். தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாருமே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா எம்மை நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா எம்மை நிரப்பிடும். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா எம்மை நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா எம்மை நிரப்பிடும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடும். ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீராளுகை செய்யும். Hallelujah, 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 hallelujah. Holy Spirit, hallelujah, hallelujah. Hallelujah.
பின்னால் சேர்ஸ் வந்து பின்னால் இருக்கிற சகோதரர்கள் கூட பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னால் வேணும். பின்னால் வர்றவங்க இவ்வளோ தூரம் முன்னால் வந்து இருப்பாங்க. அதுவே முன்னால் வந்துட்டுனா வயசானவங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் முன்கூட்டியை வந்து சேர்ச்சில் மாற்றிக்கணும். அவர்கள் எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்மை தேவ பிரசன்னத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஒரு பெரிய சாந்தி கொடுத்திருக்கிற நம்மை பங்கிலே சொல்கிறார். அவரை to worship Him, அவரை to adore Him, to glorify Him, to magnify His name, because His name alone to be worthy to be praised. Hallelujah. the wedding, adore and noti, adore and Tidipro, and Tolu, Jesus, about the Ayana and the wedding, adore adore some of the adore and one Tagapane Stotra, Aradani, Udayim, Parsuta, the Rana, the Abba Stotra Mandala. Thank you, Lord. Now we pray through the present, the Father of the Article, or the Bible, whatever it is, showing the Father. After the days, after I saw them from the other, after I read, Abba Stotra, Rana, the real of the Son. Andore the வாயத்தில் வெளிப்பட வேண்டும். இந்த ஆளுகை செய்யப்படுகிறது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெப பகுதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதி ஆராதனை பகுதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மகிமைப்பட வேண்டும். அப்பா ஸ்தோத்திரம் கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே சமயமாய் இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் சபையிலே எங்கள் இருதயத்திலே நீர் எழுந்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் புதிய அபிஷேகத்தை இந்த நாளிலே அப்பா இந்த வேளையிலே நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவருடைய இதயம் இதயத்தில் திறந்தது போல எங்களுடைய இதயங்கள் திறக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே வந்தவனுமாய் நல்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் மறுரூபமாக்கப்பட்ட ஆண்டவரே மோசேயை போல ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் செல்ல உதவி செய்யுங்க. எங்கள் குற்றங்கள் குறைவுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அறிந்து மரியாதையுமான தவறுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் மீண்டும் எங்களுடைய இருதயங்களை உமக்குள்ளாய் பலமாண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றியோடு இருதயத்தோடு ஆராதிக்க எங்கள் தேவனை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், தொழுது கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah. நமக்கு தெரிந்த ஒரு பாடல், போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடன் நேற்று இன்று என்றும் மாறா ஈஸ்வரியா என்றும் பாடி துதிப்போம். இந்த பாடலை We'll be
Thank you.
செய்தி நேரத்தில் சிறுபிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் ஸ்பீஸ்க்கு வேறு சில அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவாஜிமான்ஸ் பார்த்திங்க சில்ட்ரன்ஸ் ஸ்பீஸ் நடத்துவதற்கு சோசியல் டிஸ்டன்சிங் மாஸ்கெல்லாம் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அவர்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. வேறு சில்ட்ரன்ஸ் சர்ச்சில் ஆராதனை. இந்த ஆராதனை நீங்கள் பார்க்கிறீர்கள். வெளியூர்கள் வெளிநாடுகளில் உள்ள நம்முடைய சபையின் விசுவாச மக்கள் நம்முடைய ஆராதனைகளை தொடர்ந்து லாக்டவுன் நாட்களிலே ஆன்லைன் வாயிலாக பார்த்து வந்தவர்கள் இந்த சில வாரங்களாக நம்ம ரெக்கார்ட் பண்ணவில்லை, அப்லோட் பண்ணலை. அதனால் அவங்க கேட்டுதான் எங்களுக்கு வேறு ஆராதனைகளுக்கு போவதற்கு வசதி இல்லாமல் அவர்கள் தயவாக கண்டிப்பாக உங்களுடைய ஆராதனைகளை எங்களுக்கு ரெக்கார்ட் செய்து அனுப்புகிறது. ஆகவே தான் இதில் வந்து every Sunday first service will be recorded and it will be uploaded in our GTAG church YouTube channel. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு இந்த முதல் ஆராதனை யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்படும். அவை மாலை நேரங்கள் மற்ற நேரங்களிலே நீங்களும் பார்க்கலாம். ஆராதனை வர முடியாதவர்கள் மற்றவர்களும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவர்களும் நீங்கள் தொடர்ந்து அந்த ஆராதனையை பார்க்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அதனால்தான் மாற்றங்கள் அது தயவாய் என்னுடைய பிள்ளைகள் வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய திருச்சபை மக்கள் உங்கள் எல்லாரையும் அன்போடு ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் குடும்பங்களையும்
கர்த்தருடைய திருச்சபை மக்கள் யாவரையும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களை நாங்கள் பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்களுடைய தேவன் நம்ம எல்லாரையும் பார்க்கிறவர். அவை ஒருவருக்கு சகல கனமும் துதியும் மகிமையும் மாற்றமே உண்டாவதாக, அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. போதும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்பதற்கு நாம் ஆயத்தமாகிறோம். தயவாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நாம் சில முக்கியமான அந்தந்த வாரத்திற்குரிய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். அந்த இடத்துல இன்றைக்கு 4 முக்கிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் தயவாய் ஆயத்தமாயிருக்கக்கூடிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2 மரண செய்திகள் இருக்கிறது. முதலாவது பாலமுருகன் அவருடைய மூத்த சகோதரர் சேகர் கணேசன். ஓகே, பாலமுருகன் அவருடைய மூத்த சகோதரர் கணேசன் திருவாரூரில் 47 வயது 3 நாட்களுக்கு முன்பாக இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினருக்காக, அவங்களுடைய துணைவியார், ஒரே மகன், அந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாலமுருகன் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய உறவினர்களுக்காக நம்ம ஜெபம். இன்னொன்று ஜெயக்குமார், ஏற்கனவே போன வாரம் முந்தைய வாரங்களில் ஜெபம் பண்ணினோம். ஜெயக்குமாருடைய தாயார் கடந்த வியாழக்கிழமை இரவு அவர்கள் மறித்து போனார்கள். வயது 84. வயது முதிர்வு நிமித்தம், கொரோனாலாம் ஒன்றும் கிடையாது, வயது முதிர்வு நிமித்தம் சில நாட்களாக படுத்த படுக்கையானவர்கள் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய குடும்பத்தினருக்காகவும் நாம் ஜெபம் பண்ணணும். சொல்லப்பட்ட இந்த 2 மரண நிகழ்வுகள் நடந்த நபர்கள், ஜெயக்குமார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், பாலமுருகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பமாக. மற்ற யாரும் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, அதாவது குடும்பத்தில் ஒரு இழப்பு என்று வரும்போது அது மிகுந்த மனவேதனையை, அதுவும் ரட்சிக்கப்படாதவர்கள் மறிக்கிற போதுதான் நமக்கு இன்னும் ரொம்ப வேதனையாகும். ஆகவே கர்த்தர் எப்படியாவது மீதம் இருக்கிற குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அன்போடு அந்த குடும்பங்களை இதற்காக நம்ம எடுத்து போக வேண்டியதில்லை. நம்முடைய குடும்பத்திற்கு அன்போடு ஆராதனை முடிவில் சில நிமிஷங்கள் விசாரித்து அதேபோல செகண்ட் சர்வீஸில் ஜெயக்குமார் குடும்பம் வருவார்கள். கூடுமானால் நீங்கள் காத்திருந்தோம் அல்லது ஃபோன் பண்ணியும் போது விசாரியுங்கள். தூங்குடியாக சென்னையில் சம்பந்தக்காரர் அவர் இறந்து போனால் மிகவும் நல்ல சென்னையில் வந்தவுடனே அவர்களே நிச்சயமா விசாரிக்க போது கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த குடும்பங்களுக்காக பிரேமா என்ன சொன்னோம்னா நீங்கள் ஜெபம் குடும்பத்தின் ஆறுதலுக்காக சரிங்களா. அடுத்து நம்முடைய வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாரையும் குறிப்பாக வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும் நான் சொல்வதற்கு ஜெபிப்பதற்கு நீங்கள் ரெடியாக. சரி, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா நம்முடைய சபை குடும்பங்களையும். 3வது ஜெப குறிப்பாக திருப்பதி நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி, அந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு மாலை 4 மணிக்கு நம்முடைய மேலாண்மையின் சபையின் 2ஆம் ஆண்டு விழா. அல்லேலூயா அல்லேலூயா. போன வருஷம் நம்ம 27ஆம் தேதி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினோம். கர்த்தருக்கு 1 ஆண்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே இன்னைக்கு புது ஊழியரை அந்த இடத்துல நம்ம கடந்த 2 மாதங்களாக நியமித்திருக்கிறோம். ஆகவே அதற்கும் அவரையும் பிரதிஷ்டை செய்து அந்த இடத்துல குடும்பமாக நாம் டெடிகேட் பண்ண இருக்கிறோம். ஆகவே அந்த ஆராதனைகளுக்காக நம்ம விசேஷமாக ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக
தெய்வ ஜனங்கள் எல்லாரும் நிறைய தெய்வத்தோடு இந்த கிராம மக்கள் கூடி வரும்படியால் நாம் எந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நாலாவதாக கடைசியாக நம்முடைய மதுரை மாவட்டம், தமிழகம், முழு இந்திய தேசத்திலும் இந்த கொரோனாவினுடைய தாக்கங்கள் சற்று 10% குறைந்திருப்பது போல சொல்லுகிறார்கள். மரணங்களும் சில குறைந்திருக்கின்றன என்றாலும் இதனுடைய தாக்கங்கள் இன்னும் நமக்கு அக்டோபர் மாதத்துல தான் ரொம்ப அதிகமாக என்று சொல்லுகிறார்கள். நமக்கு என்னன்னு தெரியல. கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பு. ஆமென். சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அழைக்கலாம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த காரியத்திற்காக உஷா பாபு நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு வெளியாகுங்கள். தமிழகத்தில் உள்ள கொரோனா தாக்கங்கள் இது குறையும். ஆகவே இப்பொழுது முதலாவதாக ஏமாமாங்க துக்க, அதாவது மரணங்கள் நிகழ்ந்த வீட்டிற்கான போல உஷாவினுடைய தகப்பனார் சுகவீனமாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்ட போன வாரம் நம்ம ஜெபம் பண்ணோம். அவர்களுக்கு கொரோனா அப்படியே இருந்த அவருடைய வயோதிகத்தின் நிமித்தம் அவருக்கு நிமோனியா முறையில் பாதிப்புனால அவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நல்ல அந்த 2 நாட்களில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். கர்த்தர் இந்த 3 காரியம், பாலமுருகனுடைய சகோதரருடைய மரணம், சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுடைய தாயார் மரணம், உஷா பாபு அவர்களுடைய தகப்பனார் சுகர் பெற, இந்த காரியங்களுக்காக சுருக்கமாக எல்லாரும் ஆண்டவரே துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஆவியானவரை அசைவாடுகிறவரை, ஆளுகை செய்கிறவரே, எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுகிறவரே, இங்க துதிக்கிற ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த குறிப்புகளுக்கு நடந்து வருகிற ராஜா. ஆமென். ஆமென். பாரமுருகனே அப்பா, சகோதரன் அப்பா, மறைந்த தகப்பனே அப்பா, துக்கத்தில் ஆழ்ந்து கொண்டே இருக்கிற அந்த குடும்பத்திற்கு தேவன் மெய்யான ஆறுதலை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல தகப்பனே அப்பா, ஜெயக்குமார் தாயாரை இறந்த தகப்பனே, சகோதரிகள் ராஜா, அவர்களுக்கு நீ மெய்யான ஆறுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறையா. அவர்கள் தகப்பனே அப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது நான் ஆண்டவரை ஏசப்பா உண்மை கண்டுகொள்ளும்படியாக ஆமென் ஒரு மெய்யான ரட்சிப்பை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறையா. ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற ராஜா. ரட்சிக்கப்படாதபடி உங்களுடைய கரங்கள் குறுகி போகவில்லையே ராஜா. அப்பா, கேட்கப்படாதபடி செவிகள் மந்தமாகவில்லையே ஆண்டவரே. தகப்பனை நேரப்பட்ட ரட்சிப்பு அந்த குடும்பங்கள் காண தேவன் அனுகிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, கொரோனா ஆவியால் இந்த மரணம் வராதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறையா. ஆமென். விசுவாசித்த தகப்பனார் உங்களுடைய கரங்களிலே தருகிற ராஜா. ஒரு சுகவீனம் பலவீனங்கள் நீக்கி இயேசுவின் நாமத்தினாலே சுகபத்திரமாக காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறையா. யெகோவா ராபா, சுகந்தரும் தெய்வமே, நானே பரியாரே கர்த்தரே என்று சொன்ன தேவன் அப்பா, தகப்பனை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறையா. ஆமென். உங்களுடைய சுகத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அந்த சுகவீனம் இப்பொழுது நீங்கி போகும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஒரு அற்புத சுகம் வரத்திலிருந்து கடந்து வந்து மகனை தொடும்படியா ஜெபிக்கிறார். நீ தடுப்புல கரத்தால், காயப்பட்ட கரத்தால் மகனை தொட்டு நீ சொத்தமன வேடுமாய் ஜெபிக்கிற ராஜா. தகப்பனை மீண்டும் அவருடைய கரங்களிலே தருகிற ராஜா. என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை உனக்கு எஞ்சி கேட்கிற ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். செய்தி முடிவில் போன வாரம் நடைபெற்ற கர்த்தருடைய பங்குகளை பங்கெடுக்காதவர்களுக்கு இந்த வாரத்தில் நாம் மாயப்படுத்தி இருக்கிறோம். இந்த வாரம் மட்டும்தான் கண்டினியூஸாக 2 வாரங்கள் சபையில் நம்ம ஆசரிக்கிறோம். போன வாரம் நிறைய பேர் ஆராதனைக்கு வர தடைப்பட்டதுனால அது அடுத்த மாதத்தில் நமக்கு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நமக்கு நடைபெறும். தடைப்பட்டவர்கள் மாலை ஆராதனையில வந்து நம்ம பங்கெடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அடுத்த வாரத்தில் நடைபெற இருக்கிற மிக முக்கியமான நிகழ்வை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பதில் சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய வேதாரண்யம் தேஜி சபை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆராதனைகள் அங்கே நடந்து ஓராண்டு நிறைவடைகிறது. வருகிற 27ஆம் தேதி. ஆகவே அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனாலே அந்த மாலை நேரத்தில் நாம் சபையில் இருக்கிற எல்லாருமே போக முடியாது. வாகன வசதிகள் மற்ற நிறைய இந்த காலத்து சூழ்நிலைகள் அப்படிலாம் இருக்கிறது. இருந்தாலும் குடும்பம் மட்டும் நம்ம ஒரு இதுக்கு அதில் போய் பங்கெடுக்க மற்றவர்கள் வரலாம். நம்முடைய சொந்த வாகனங்களில் காரில் டூவீலரில் மற்ற நம்ம என்ன செய்யலாம், நம்ம பங்கெடுக்க இந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு செலவினங்கள் 10,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஒரு ஆண்டு விழாவாக இருக்கிறதுனாலே சில பரிசு பொருட்களும் ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம பிள்ளைகள் வருகிற பெரியவர்களுக்கு கூட்டத்தை அதிகமாக நம்ம சேர்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணிட போகிறோம், ஒரு 150 பேருக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு சின்ன மொமெண்டம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் அவர்களுக்கு கொடுத்து நம்ம 4 மணி நேரம் இங்கே இருக்க முடியாது. அதை நாம் செய்ய இருக்கோம். அதற்கு 3000 ரூபாய் ஆரியமான அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சில ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்து இருக்கிறது. அதுக்கு ஒரு 3500. காம்ப்ளிமெண்ட்ரி அவர்களுக்கு பரிசு பொருளாக பெண் நாம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு 1000 ரூபாய். டிரான்ஸ்போர்டேஷன் டீசல் மற்ற எக்ஸ்பென்சஸ் இவைகள் 1000 ரூபாய். ஆக இந்த செலவினங்கள் 9,000 ஆகவே இந்த ஒரு செலவினம் இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நம்ம இங்கேருந்து வேனில் போனோம். மற்ற காரில் மற்ற வாய்ப்புள்ளவர்கள் அதிலேயும் என்ன சொல்ல நீங்கள் வந்து பங்கெடுக்கலாம். அவருடைய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஸோ இந்த தேவையை மாதந்தோறும் 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம். அந்த ஊழியக்காரர்கள் போட்டுக்கிறோமே அவருக்கு மாத உதவித்தொகை 5,000 ரூபாய். அவருடைய வீட்டு வாடகை திருப்பூரத்தில் தங்கியிருக்காங்க. வீட்டு வாடகை 3,500. மேலரங்கியல் சபையும் சேர்த்து அந்த தரை வாடகை 1000 ரூபாய், கரண்டுகள் 500. ஸோ இந்த 10,000 ரூபாய் ஏற்கனவே நாம் என்ன செய்கிறோம், அந்த ஊழியர்களுக்காக நம்ம செலவிட்டு வருகிறோம். இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன். ஆகவே தயவாய் என்னுடைய பிள்ளைகள் நான் இது நேரம் அதிகமான நமக்கு செலவழிக்க நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. 500 ரூபாய் கொடுக்கிற 20 பேர், 1000 கொடுக்கிற 10 பேர் அப்படிலாம் நேரத்தில் இல்லை. அதிகமாக ஒருத்தரே இதை சந்தித்து விடலாம். ஒருத்தருக்கு மட்டும் ஆசீர்வாதம் போயிடக்கூடாது. அதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அங்கே இந்த தேவையை என்னால் முடிந்த அளவு நான் இதில் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கூடவோ குறைவோ அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆகவே அந்த அற்புதம் செய்வோம். ஆகவே இந்த 1 வீக் இருக்கிறது. இதற்குள்ளாக நீங்கள் செய்யலாம். கைவெழுத்துகள் இருக்கிறது. நான் கைவெழுத்திருக்கேன். நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா தேங்க்யூ. ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கை உயர்த்தாதவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த மாதம் வருது இன்னொன்று. ஆகவே இந்த பராமரிப்பு வேலைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. பாருங்க, ஒரு பம்பு ஒன்று இருக்கிறது. நம்முடைய சபைக்கு அத்தியாவசியமான தேவை. டேங்க்ல இருந்து மேலே நம்ம இந்த ராமசாமி தொட்டியிலிருந்து தண்ணி மேலே என்ன லாரியில் நம்ம தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மேலே நம்முடைய டேங்க் ஓவர் டேங்க்கு ஏற்றுவதற்கான இந்த பம்பையும் அந்த லாரிக்கு நம்முடைய குடும்பத்தினர் நமக்கு காணிக்கையாக
ஸோ இப்படி நமக்கு இன்னும் தேவைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மேலே ஷெட்டையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்தையும். ஏனென்றால் இனி வேற ஆராதனைகள், சில்ட்ரன்ஸ் ஃபங்க்ஷன், இதெல்லாம் நிறைய நிகழ்வுகள். அது வந்து அந்த முன்னால் அந்த டாய்லெட், அந்த நான்ஸ் இடத்துல பராமரிப்பு இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆகவே கை உயர்த்தாதவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம். அந்த கை உயர்த்துகிறவர்கள் நீங்கள் ஆராதனை முடிந்தவுடனே எவ்வளவு அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க சரிங்களா, நானும் இதில் ஒர்க் பண்ணுறேன் சரிங்களா. 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இன்னும் நமக்கு 8000 ரூபாய் தான் தேவை. ஆகவே மீதி இருக்கிற எல்லாரும் நம்ம வேலை பண்ணுவோம். ரங்கள் நீங்கள் எழுதி நமக்கு நல்ல ஒரு கத்திற்கு மகிழ்வுண்டாகட்டும். கடந்த வருஷத்தில் நமக்கு ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. கடந்த ஓராண்டு 19ஆம் 20ஆம் ஆண்டில் தணிக்கை அரசாங்கத்தினால் தணிக்கை செய்யப்பட்ட கத்திற்கு மகிழ்வுண்டாகட்டும். இந்த ஆண்டு நாம சில லட்சங்கள் அதிகமாய் நம்முடைய டிரான்சாக்ஷன், நம்முடைய காணிக்கைகள், வரவு செலவுகள் கடந்த 19ஆம் வருடத்தை விட 2020ஆம் ஆண்டு 2 லட்சங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. நம்முடைய போன வருஷம் 10 லட்சம் நம்முடைய சபையின் ஆண்டு வருமானம் என்றால் இந்த வருஷம் 8 லட்சம் அதிகம் பண்ணிருக்கிறாங்க. நம்முடைய சபை வளர்வதற்கு இதுவும் அடையாளம். தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறதுல ஒரு நாள் நாம குறைந்து போகிறதே இல்லை. அவை வாரி இணைத்தான் விருத்தி அடைந்தான் என்ற வசனத்தின்படி திருவையால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியான நல்ல உள்ளங்களை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நினைக்கிறார்கள் சொல்லி வருவாங்க அப்படின்னு அதனால அவங்களுக்கு வேற ஒரு வச்சிருக்கு சரிங்களா. ஆகவே ஐயோ நான் தெரியாம போச்சு வந்துச்சு இன்னும் நினைக்கிறேன். நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, தருணங்கள் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ தேவைகளை சந்திக்க நமக்கு டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் நம்ம பேங்க் 50,000 ரூபாய் கட்டணும். நம்மகிட்ட தான் வருவோம். அவர்களுடைய தேவைகள் எப்போதும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் இன்றும் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் மகிமைப்படுவதாக தொடர்ந்து சுகவீனம் உள்ள மக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு ஒரு நேரம் நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மை ஒரு பதவியில் பாடுவோம். நம்மை முன்வசம் நாம் தியானிக்கையில் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்த போது நடத்தினவை புயவன் கையில் கடிதம்தான் அவரை அனுதினமும் என்னை அணைந்திடுவேன். முன்வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காலையுள் நடக்கையிலே ஜீவனதே வழிநடக்கும் காலையுள் நடக்கையிலே சித்தம்
வணைந்திடுமே தேவன் கையோ அருமன்னா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமாண்டவரே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபை மக்கள், நாளிலே நீர் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை, குறிப்பாக வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருந்து கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில உடைய உள்ளங்களை தொடுவீராக. உடைய வார்த்தைக்காக நன்றி. உடைய மகத்துவத்தை மகிமைப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். கனம் துதி மகிமை உனக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓபிஎஸ், இபிஎஸ் இப்போ ரீசெண்டா அடுத்த ஆட்சியிலே யார் முதல்வர் என்கிற போட்டா போட்டி. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இயேசு இருக்குது, நாம் எல்லாரும் அறிந்த பயன்படுத்துகிற ஒரு இயேசு. அது என்ன இயேசுன்னா ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஜிபிஎஸ் எங்க வாகனம் ஓட்டுறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, ஜிபிஎஸ். வெரி குட். ஜிபிஎஸ்னா என்ன? வழிகாட்டும் கருவி. நாம எங்க இருக்கிறோம் திசை காட்டுவது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதை பற்றி நமக்கு சொல்லு. உங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாஸ்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால சரியா தெரிய மாட்டேங்குது. ஆகவே தான் என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஆகவே தயவாக மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, ஆகவே உங்களிடத்தில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த மாஸ்க் போட்டிருக்கிறது உண்மையிலே பாருங்க, இப்போ நான் மாஸ்க் போட்டேன்னா சிரிக்கிறேனா, நான் முறைக்கிறேனா, அழுகிறேனா அப்படின்னு ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியாது இல்லைங்களா? ஆகவே அதனால் ஒன்றும் பாதிப்பில்லை. ஜிபிஎஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா? குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சரிங்களா? எல்லாருடைய வாகனத்திலும் நம்ம மொபைல்லே இருக்குது சரிங்களா? கூகுளில் போட்டால் அதில் இடம், நம்ம போக வேண்டிய இடம், நம்ம நிறைய டூரெல்லாம் அப்படி தான் போயிருக்கிறோம் நம்ம வேன். ஸோ ஆகவே நான் அந்த வார்த்தை ஜிபிஎஸ், அதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, எழுதிக் கொள்ளுங்கள், ஜிபிஎஸ். ஆனால் இது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அல்ல, காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம். தேவன் சொல்லிய இடம், தேவன் வழிநடத்தும் இடம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம், புக் ஆஃப் ஜெனசிஸ், சாப்டர் 22 வேர்ட்ஸ் 9. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே வாசித்த வேத பகுதியிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்
பழைய ஏற்பாட்டில் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கீழ்ப்படிதலை நமக்கு முன்மாதிரியாக வைத்த விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற 99 அல்லது 100வது வயதிலே ஈசாக்கை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனுடைய சம்பவம் ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து தெரியாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. முற்பிதாக்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வேதாகமத்தின் அதில் முதல் நபராக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வருகிறார்கள். யாக்கோபை குறித்து நாம் தியானித்தோம் போன வாரத்தில். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆதியாகமம் 28:15 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் நாம் தியானித்து வருகிறோம். ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியிலே சில முக்கியமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதில் நான் சொன்னபடி தேவன் சொல்லிய இடம், காட்ஸ் பொசிஷனிங் பிளேஸ், அதை நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ் அப்படின்னு நம்முடைய ஞாபகத்திற்காக நாம் அதை எழுதி கொள்ளலாம். தேவன் சொல்லிய இடம், சரிங்களா? காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம் ஆர் காட்ஸ் பொசிஷனிங் பிளேஸ், காட்ஸ் அப்பாயிண்டட் பிளேஸ், தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம், தேவனால் சொல்லப்பட்ட இடம், தேவன் சொல்லி இருந்த இடம். இவைகளை நாம் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒன்றை நம்ம தலைப்பாக எழுதி கொள்ளலாம். வாசிக்கிறோம் இங்கே ஆபிரகாம் பின்னணி நமக்கு தெரியும். விக்கிரக ஆராதனை. அவருடைய ஆபிரகாமுடைய அப்பா பேர் தேராகு. யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற பின்னணியில இருந்து வந்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமினுடைய அழைப்பை குறித்து 12வது அதிகாரத்தில் நாம 1-2 வசனங்களிலே இருந்து தேவன் அவரை எவ்விதமாக அழைக்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி அழைத்த போது வேதம் அங்கே சொல்லுகிறது, தேவன் சொல்லியபடியே ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு அவன் வருகிறான். இப்படி வருகிற போது அவனுக்கு வயது 75. கர்த்தரிடத்தில் அவன் பிள்ளை இல்லாது இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. இதற்கிடையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவன் நம்பி இருந்தாலும் விசுவாசித்து இருந்தாலும் அவன் சற்று சறுக்குகிறான். அங்கே ஆகாரோடு அவன் ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். அதனாலே சில பிரச்சனைகள் குடும்பத்தில் எழுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியில் சாராள் சொல்லுகிறார், ஆகாரையும் இஸ்மவேலையும் அவன் நம்மிடத்திலிருந்து அவனை அனுப்பிவிடும் என்று சொன்னபோது அவன் மிகுந்த மன சஞ்சலப்படுகிறான். ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான். முதல்ல ஆண்டவரிடத்தில் கேட்கல, ஆகாரை எடுத்துக்கொள்ளும் என்று சாராள் சொன்னபோது ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் கேட்கவில்லை. ஆனால் பிரச்சனை என்று வந்தபோது ஆண்டவர்கிட்ட போறார். ஆண்டவரே, சாராள் இப்படி சொல்லுகிறாள், நான் என்ன செய்ய? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மனைவி என்ன சொல்லுகிறாளோ அதைத்தானே நீ முதல்ல கேட்ட, ஆகவே இப்போதும் அவள் சொல்லுகிறபடியே செய், இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிடு என்று சொன்னபோது அவன் அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது அது ஆபிரகாமுடைய மனதிற்கு விசனமாயிருந்தது. ஆண்டவரும் இப்படி சொல்லிட்டாரே, என்னுடைய மகன் இஸ்மவேலை ஆகாரை அவர்களை அனுப்பிவிடும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை கவனியுங்கள். தேவன் சொல்லுவது விசனமாயிருந்தாலும் அதை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேக நேரங்களிலே தேவன் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நமக்கு ரொம்ப இனிமையா இருக்காது. பெற்றோர்களாகிய நாம் நம்ம பிள்ளைகளுக்கு எப்போதும் இனிப்பான ஆகாரங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறோமா? என்ன சிலையாயிட்டீங்க? இல்ல, அவ்வப்போது என்ன கொடுக்கிறோம்? கபசுர குடிநீர் கொடுக்கிறோமா? அது இந்த காலத்துல ரொம்ப அத்தியாவசியம், மஸ்ட், கொடுத்தே ஆகணும். சரிங்களா? சரி,
கசப்பான சில இவைகளெல்லாம் நம்ம அவ்வப்போது சேர்க்கிறோம். அது விசனமாக இருக்கும், பிள்ளை அழும், சரிங்களா? அதுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய நேரத்தில், தடுப்பூசி போட வேண்டிய நேரத்தில் எல்லாம் செய்கிறோம். பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்கும்? வலிக்கும், விசனமாக இருக்கும். ஐயோ என் பிள்ளை அழுகுதே, என் பிள்ளை விசனப்படுதே, என் பிள்ளை சங்கடப்படுதே அப்படின்னு பெற்றோராகிய நாம் நல்ல பெற்றோராக இருந்தோமானால் கண்டிப்பா அதை செய்வோம். விசனமா இருக்கும், ஆமா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நம்ம செய்வோம். அதான் நல்ல ஒரு பெற்றோருடைய. அதே போலதான் தேவன் நமக்கு சொல்லுகிற எல்லாமே சில நேரத்திலே நமக்கு சில விசனமான காரியங்களையும் இதை தெரிந்து கொள் என்று சொல்லுவார். நமக்கு கஷ்டமா இருக்கும். நமக்கு கஷ்டமா இருக்கிறதுனால அதை தெரிந்து கொள்ளாமல் போனால் பிரச்சனை நமக்குத்தான். பின்னாலே ஒரு நாள் அழுது கொண்டிருப்போம். ஆகவே ஆபிரகாம் அவன் விசனப்பட்டான், ஆனாலும் அதை செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் முதலாவது அந்த சத்தியத்தை, தேவன் சொல்லுகிற எல்லாமே அப்படியே ரொம்ப இனிமையாய், அது ரொம்ப ரொம்ப அப்ளிகபிளா அல்லது நாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் இருக்கும் என்று ஒரு நாளும் எண்ணாதிருங்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் சில குறிப்பிட்ட இடத்தை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை, அந்த 9வது வசனத்தை திரும்பவும் ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அதை அண்டர்லைன் பண்ணுங்க, உங்க பைபிள்ல அதை அண்டர்லைன் பண்ணுங்க. God's appointed place. They came to the place which God had told them to go. தேவன் சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். God's positioning place. GPS, God's GPS. அறிந்து கொள்ளுங்கள், தேவன் சொன்ன இடத்திலே, தேவன் சொன்ன இடத்துல அவர்கள் வந்தார்கள். தேவன் சொன்ன இடத்திற்கு வந்தார்கள், சொல்லாத இடத்திற்கு போகவில்லை. சரிங்களா? அவர் முன்குறிக்காத இடத்திற்கு அவர்கள் போகவில்லை. ஆபிரகாமும் ஈசாக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம வாசிக்கிறோம். யோனாவை விடுங்க, இரண்டாவது லோத்து தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடத்தை அவன் சென்று அடையவில்லை. லோத்துவை குறித்து நாம வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமி எங்கும் நில்லாதே, நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவன் முன்குறித்த இடம் அந்த மலை. லோத்து என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு, அப்படி அல்ல ஆண்டவரே, முட்டுக்கட்டை போடுகிறார் தேவனுடைய அந்த திட்டத்திற்கு, சுய லாபத்திற்கு. அவர் அங்கே சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். அப்படி அல்ல ஆண்டவரே, அது தூரமாயிருக்கிறது. தூரமா இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியாதா? தேவன் சில நேரங்களிலே நமக்கு காண்பிக்கிற இடம், ஒருவேளை இடம் என்று இதில் நாம தியானிக்கிறோம். சில நேரங்களிலே கர்த்தர் சில காரியங்களை, சில பலவீனங்களை, சில மனிதர்களை நமக்கு நியமிப்பார். தேவனால் நியமிக்கப்பட்ட, வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். சோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எதுவானாலும் நாம் அவர் கைகளில் விழுவது நலமாயிருக்குமே, நான் மனுஷர் கையில் விழாது இருப்பேனாக. தாவீது அப்படிதான் ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கொடுக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அது தீமையா இருந்தா கூட கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணுவார். அந்த இடத்தை மட்டும் அப்படி மிஸ் பண்ணதுனால ஆண்டவர் கட்டாயப்படுத்தவில்லை. சோதம் குமாராவிலே அவர் தாமதம் பண்ணின பொழுது அவர்கள் மேல் வைத்திருந்த மனது இரக்கத்தினாலே கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்த ஆண்டவர், இவர் இப்போ சொல்லிட்டாரு, லோத்து அப்படி அல்ல என் ஆண்டவனே, இது பக்கமா இருக்கிறது. எது? அந்த சோவார் என்கிற பட்டணம்.
இது பக்கமாக இருக்கிறது, நான் பலவீனம் உள்ளவன், என்னால் அவ்வளவு தூரம் ஓடி போக முடியாது. கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தவர் கையிலே தூக்கிட்டு போயிருப்பாருங்க. அவர் நம்மை சுமக்கிற தேவன். ஆனால் அதற்கு வாய்ப்பே கொடுக்கல பாருங்க. என்னால் அவ்வளவு தூரம் ஓட முடியாது, நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன் போன்னு விட்டுட்டார் ஆண்டவன். இதான் பெர்மிசிவ் வில் என்று சொல்ல, பெர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில் என்று சொல்வார். பெர்ஃபெக்ட் வில் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் முன்குறித்திருந்த இடம் மலை. ஆனால் லோத்து தெரிந்து கொண்டது அந்த சோவார் பட்டணம். விளைவு நமக்கு தெரியும். ஒரு மோசமான சந்ததியை பெற்றெடுக்கும் தகப்பனாக அவன் மாறிப்போனான். ஒரு அழிந்து போகப்பட்ட மோவா பென்னமி என்கிற ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை பிள்ளைகள் மூலமாக பெற்றெடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வைத்த இலக்கை தவற விட்டவன், மிஸ் பண்ண வேணும்னு அப்ரப்டா வேண்டுமென்றே என்னால முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுகிறான். பாருங்க விளைவு. அது மட்டுமல்ல, இன்னொரு ஆளை பார்க்கிறோம். யாரு? நம்ம யோனா, தீர்க்கதரிசியாகிய யோனா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நினிவேக்கு போ என்று சொன்னார். கப்பலுக்கு போறதற்கு டிக்கெட் பணம் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா ஐயா இங்கே எஸ்கேப் ஆயிட்டாரு. தர்சீஸ்க்கு போக கண்ணை படைத்தவர் காணாரோ, உள்ளத்தை என்ன, நம்மளுக்கு எல்லா வாய்ப்புகளையும், கப்பல்ல நீ எங்க போற, நீ எங்க உள்ள ஒளிஞ்சிருக்கிற, எங்க என்ன செய்து கொண்டிருக்க எல்லாம் அறிந்த தேவன் இல்லைங்களா. கடைசியில் என்ன ஆச்சு? இவர் இஷ்டத்தின்படியே நினிவேக்கு போகாம தர்சீஸ்க்கு போனார். தர்சீஸ்க்கும் போய் சேர முடியல. மீனின் வயிற்றிலே 3 நாள் தங்க வேண்டியதாய் போயிற்று. குவாரண்டைன்ல போட்டார் ஆண்டவர். அப்பவே குவாரண்டைன் 15 நாள் 14 இல்லை. இப்ப என்ன நாள்? 3 நாளும் ஆண்டவர் நல்லா வச்சு செஞ்சிட்டார். யோனாவை 3 நாள், மௌனே இங்க பாரு, நான் சொன்ன இடத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது நம்மளை சித்திரவதைப்படுத்தி தேவன் அழகு பார்க்கிற தேவன் அல்ல, அதனுடைய மேன்மையை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீனின் வயிற்றிலே தங்கும்படி, அதாவது அந்த யோனாவை பாதுகாக்கும்படி ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்த தேவன் ஒரு முதலை அனுப்பி யோனாவை காலி பண்ணியிருக்கவும் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஆனால் தேவன் கிருபையாய் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆகவே தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது எதனால வந்தது? மீன் வயிற்றிலே தங்கும்படி யோனாவுக்கு சூழ்நிலைமை ஏற்பட்டது. ஏன்? நினிவேவுக்கு போயிருந்தாருன்னா வந்திருக்குமா? இல்லை. சுயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம சில காரியங்களை நாமே இழுத்து வைத்துக் கொண்டு தேவனையோ மற்ற விசுவாசிகளையோ ஊழியரையோ குறை சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆகவே எல்லாம் மறந்துருங்க. ஆபிரகாம் தேவன் சொல்லிய இடத்திற்கு, இவன் இஷ்டத்துக்கு போகல. இஷ்டத்துக்கு போய் நல்ல வசதியான ஒரு இடத்துல மலையிலே போய் ஏன் பலியிடணும்? நல்ல சமதளத்தில் ஒரு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல பலியிட, அதெல்லாம் ஒண்ணு. ஆண்டவர் சொன்னதான். நோவா அப்படித்தான், கர்த்தர் சொன்னபடியே. மோசே அப்படித்தான், கர்த்தர் கற்பித்தபடியே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அதை பிரதானமாய் கொள்ளுங்கள். சில நேரங்களில் அது விசனமாக இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அதை செய்யும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. யோனாவும் லோத்துவும் அதை மிஸ் பண்ணாங்க. அவங்க அனுபவிச்சாங்க, அவர்கள் பாட அனுபவித்தார்கள், பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டார்கள். ஆனால் ஆபிரகாம் சொன்ன சரியான இடத்திற்கே, அந்த இடத்தில் உள்ள மேன்மை என்ன, அதைத்தான் நம்ம சில விஷயங்களை தியானிக்க போறோம். முதலாவது, அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த 9வது வசனத்தை. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேலே அவனை கிடத்தினான். கீழ்ப்படிதலை
வெளிப்படுத்துகிற ஒரு இடம் தேவன் சொல்லிய இடம். ஆமென், அல்லேலூயா. தேவாலயம், தேவ பிரசன்னம், தேவ சமூகம் உங்களுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தக்கூடிய இடம். ஆமென். தேவன் சொல்லி இருக்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் போவீர்கள், நீங்கள் அதை செய்வீர்கள் என்றால் என்ன வெளிப்படுத்துகிறீர்கள்? நான் தேவனுக்கு உண்மையாகவே கீழ்ப்படுகிறேன். an act of obedience, அது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையின்படி செய்தலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தர் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? என்னுடைய மகள், என்னுடைய மகன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்லி அந்த இடத்திற்கு, நான் சொன்ன அந்த விஷயத்திற்கு தங்களை அர்ப்பணித்து அதன்படி செய்கிறார்கள். தான் சொன்ன இடத்திற்கு, தான் சொன்ன விஷயத்திற்கு, தான் சொன்ன அந்த நிகழ்வுக்கு தங்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். 1 சாமுவேல் 15:22 வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். Obedience is better than sacrifice. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சவுலுக்கு சாமுவேலால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலே உத்தமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதலை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற இடம். தேவன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆபிரகாமை தேவன் பாராட்டினார். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம், அவன் from the beginning அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, கீழ்ப்படிதல். தகப்பன் வீட்டையும் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் கானான் தேசத்தை நான் காண்பிக்கும் சொன்னாரு. கானான் தேசத்தை அவனுக்கு காட்டவில்லை. விசுவாசத்தோடு தான் இந்த ஆபிரகாம் கிளம்பி வந்தார். from the beginning அவருடைய வாழ்க்கையில பார்க்க. ஆக இந்த காலவேளையில முதலாவது நம்முடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இரண்டாவது, தேவன் சொன்ன இடத்துல நாம் அங்கே வாசிக்கிறோம் 13வது வசனத்திலே, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், God is our provider in the place of his appointed place. தேவன் சொன்ன இடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவர். God is our provider. இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர், நீங்கள் நான் தேவன் சொன்ன இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் ஒரு நாளும் நாம் குறைவுபடவே தேவையில்லை, குறைவுபட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கிற போது நமக்கு தாழ்ச்சி என்பதே கிடையாது. தேவன் சொன்ன இடத்துல ஆபிரகாமுக்கு தேவையான ஆமென் ஆட்டுக்கடா தேவன் ஏற்கனவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவன் சொன்ன இடத்திற்கு வரும்போது தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம், யெகோவா ஈரே, அவர் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். ஆமென். அவர் மாத்திரம் நமக்கு போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். சங்கீதம் 23:4, 5, 6 வசனங்கள். அது மட்டுமல்ல, சங்கீதம் 65:4 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், தேவாலயத்தின் நன்மையினால் நாம் திருப்தியாவோம். தேவாலயத்தின் நன்மையினால் நாம் திருப்தியாவோம். சங்கீதம் 103:5 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையினால் அவர் முடிசூட்டுகிறார், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் கர்த்தராலே ஆயுசு நாட்கள் பெருகும் தேவாலயத்தின் நன்மைகளினால். ஆமென். தேவ சமூகம், தேவ பிரசன்னம் கர்த்தர் சொல்லி இருக்கிற இடத்திலே நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டு. மூன்றாவது 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்,
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், தேவன் சொல்லி இருக்கிற இடத்திலே தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். It's a place where we can the God's voice will be heard. தேவனுடைய சத்தம் தொனிக்கிற இடம் தேவன் சொல்லிய இடம். தேவன் சொல்லாத இடத்திற்கு, நம்முடைய சுயநலமான இடத்திற்கு போவோமேயானால் தேவன் ஒரு நாளும் பேச மாட்டார். தேவாலயத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல தேவன் பேசுகிறார். தம்முடைய கிரியைகளை அவர் அறிவிக்கிறார். ஆமென். அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். அன்றைக்கு சின்ன சாமுவேல் தேவாலயத்தில் போய் படுத்திருந்த போது, சாமுவேலே சாமுவேலே என்று சிறுபயன் என்றும் பாராமல், ஆமென், அவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன் இறங்கி வந்து தேவ ரகசியங்களை அவரோடு பேசினார். இன்றைக்கும் அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை, தேவாலயத்தை, தேவ சமூகத்தை பாருங்க. தேவ சமூகம், தேவாலயம், கர்த்தருடைய வார்த்தைகள். சர்ச்சுக்கு போகணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். தேவாலயத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளில் 5 மாசமா அடைக்கப்பட்டிருந்தது இல்லையா? உங்களில் அநேகரை நான் பார்க்க முடியவில்லை. நிறைய பேர் என்றால் நமக்கு அனுமதி இல்லை, கூடி வர முடியாது. ஆனால் ஜெபங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதிகாலை அப்படியெல்லாம் அவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தேவாலயம் திறந்ததற்கு பிற்பாடும் செப்டம்பர் மாதத்திலையும் இன்னும் நிறைய பேரை பார்க்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், ஆராதனைக்கு போய் என்னத்தை கண்டோம், போய் என்ன ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்க இல்லை. அப்படி ஒரு நாளும் சொல்லாதீர்கள். ஏற்கனவே இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தேவ சமூகத்தில் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஐயா ஆராதனையை தவறவிடவே மாட்டார். சாயங்கால ஆராதனை அட்டன் பண்ணுவார், பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுவார், எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் அட்டன் பண்ணுவார். மனைவிக்கு பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில்னு போறீர், என்னத்தை கற்றுக்கொண்டிருந்தீர், உமக்கு தான் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கிறான். அம்மா இங்கே வாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு போறீங்கள்ல, என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். போய் அந்த சல்லடை இருக்கு பாருங்க, மாவு சலிக்கிற சல்லடை, இந்த மேலே பரனில் வச்சிருக்கேன் பாருங்க, அதை எடுத்துட்டு வாங்க. ஒரு போனார், வேகமாய் அந்த சல்லடையை எடுத்துக்கொண்டு வந்தார். சொன்னாங்க, அதான் அங்கே இருக்கு பாருங்க பானையில் தண்ணி, பானையில் இருக்கிற தண்ணியை இந்த சல்லடையில் கொண்டு வந்து இந்த வாளியில் ஊற்றுங்க அப்படின்னார். ஐயாவும் சரின்னு சொல்லி வேகமாய் போனார். பானையை கவுத்தினார், சல்லடையில் தண்ணீரை கொண்டு வந்து பக்கெட்டை நிரப்பினார். பல மணி நேரமா வாளி நிரம்புமா? சொல்லுங்க, நிரம்பாது. சரிங்களா? அதான் நம்மையோ ஆயா இங்க நானும் சொன்னேன்னு நீயும் சல்லடையை தூக்கிட்டு போயிட்ட பாரியா அப்படின்னு சொல்லி இப்படித்தான். எவ்வளவு போனாலும், ஆலயத்துக்கு போனாலும் சல்லடையில் அள்ளுன தண்ணி மாதிரி தான், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவருக்கு அப்பதான் புரிஞ்சுது. அவர் என்ன மாதிரி ஒரு மரமண்டை போல. ஆமால்ல, சல்லடையில் எப்படி தண்ணி நிற்கும்? திடீர்னு சொன்னாரா, நீ சொல்றது சரிதான், சல்லடையில் தண்ணி நிற்காது. ஆனால் பல மாசமா அழுக்கா தூசியா புழுதி படைஞ்சு இருந்த இந்த சல்லடை இப்போ இத்தனை தடவை தண்ணியில் போய் அது அலசிட்டு வந்ததுனால இந்த சல்லடை பாரு எவ்வளவு சுத்தமா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன. அருமையானவர்களே, தேவ ஆலயத்தில் தேவன் சொல்லி இடத்துல ஒருவேளை ஒரு பெரிய பிரம்மாண்டமாய் ஒரு பெரிய மேக்னிஃபிஷியன்ட்
ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். கர்த்தர் உனக்கு ஒன்றும் செய்யலன்னு நீ நினைச்சுக்கிற. ஆனால் கர்த்தர் உன்னுடைய உள்ளான மனிதனை புதிதாக்கி நாளுக்கு நாள் அதை பலப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு உன்னை ஆயத்தமாக்குகிறார். அருமையான தேவனுடைய the presence of God, தேவனுடைய ஆலயம், தேவன் சொன்ன இடம், அதை ஒரு நாளும் அதை என்ன செய்யாதீங்க, மிஸ் பண்ணி விடாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, 2 நண்பர்கள் ஜேக்கப்பும் ஜேம்ஸும் ஞாயிற்றுக்கிழமை எழும்பினார்கள். ஜேம்ஸ் சொன்னார், பக்கத்தில் கம்மாயில இன்னைக்கு மீன்பிடி திருவிழா, ஆகவே ஜேக்கப் வா நாம போய் மீன் பிடிப்போம். ஜேக்கப் சொன்னார், இல்லை இல்லை, நான் மீன் பிடிக்கவெல்லாம் வரமாட்டேன், நான் ஆலயத்துக்கு தான் போவேன். 2 பேரும் வாக்குவாதம். ரொம்ப நேரம் கழிச்சு ஜேக்கப் சொன்னபடியே ஆலயத்திற்கு வந்து விட்டார். ஜேம்ஸோ மீன் பிடிக்க போகிறேன் என்று மீன் பிடிக்க போய்விட்டார். ஆலய ஆராதனை மிஸ் பண்ணிவிட்டு மீன் பிடிக்கிறார். இவருடைய மனதெல்லாம் எங்க இருக்கிறது? ஐயோ, இவ்வளவு நாள் கழிச்சு ஆலயம் திறந்திருக்கிறதே, நான் போகலையே. நேரம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. ஓ, இவ்வளவு நேரம் ஆச்சு, காணிக்கை நேரம் வந்திருக்குமே. ஓ, அடுத்து செய்தி வந்திருக்குமே, இன்னைக்கு யார் செய்தி கொடுத்திருப்பா? ஸோ இவர் ஜேம்ஸுடைய எண்ணமெல்லாம் மீன் பிடிக்கிறதுல இருந்தாலும் எண்ணமெல்லாம் எங்க இருக்கிறது? ஆலயத்தில் இருக்கிறது. ஜேக்கப் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஐயோ, இன்னைக்கு தெரியாம வந்துட்டோமே, ஜேம்ஸ் கூட போயிருந்தோம்னா நல்ல மீன் சாப்பிட்டுருக்கலாமே. ஐயோ, இன்னைக்கு பாட்டு யாரு? ஐயோ, இவரா? இப்படி எல்லாம் இப்படி ஐயோ, என்ன இன்னைக்கு 5 ஜெப குறிப்பா? ஐயோ, இவ்வளவு நேரம் ஆகுது. இன்னைக்கும் பிரசங்க யார்? பாஸ்டரா? இன்னைக்கு 3வது வாரம், வேற யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, இப்படி எப்படா முடியும்? 7 மணிக்கு ஆரம்பிச்சா 8:30க்கு முடிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் டைம் போய்கிட்டு இருக்குது. இப்படி இருந்து ஐயோ, ஜேம்ஸ் எத்தனை மீன் பிடிச்சாரோ, என்ன மீன் பிடிச்சாரோ. இவருடைய எண்ணமெல்லாம், ஜேக்கப்புடைய எண்ணமெல்லாம் ஆலயத்தில் இருந்தாலும் இருதயமெல்லாம் எங்க இருக்கிறது? வண்டியூர் கம்மாயில் இருக்கிறது. இப்ப நம்ம ஜேம்ஸ் வண்டியூர் கம்மாயில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவரு, அவர் உடலெல்லாம் அங்க இருக்கிறது, உள்ளமெல்லாம் எங்க இருக்கிறது? ட்ரினிட்டி ஏஜி சர்ச்சில் இருக்கு. இல்ல, யார் நன்மை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஜேம்ஸா? இல்ல, ஜேம்ஸுக்கும் இல்ல, ஜேக்கப்புக்கும் இல்ல. 2 பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அவருடைய உடல் அங்கே இருந்தது, உள்ளம் இங்கே இருந்தது. ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்பாயாக, தேவ பிரசன்னத்தை. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சத்தத்தை கேட்க, தேவ சத்தம் தேவ சமூகத்தில் தாங்க தொனிக்கும், தேவ பிரசன்னத்திலே தான் தொனிக்கும். ஜெபிக்கும் போது தேவ நம்மோடு பேசும். கடைசியாக, இட்ஸ் a place of altar. It's an altar. பலிபீடம் கட்டுகிறான். ஆமென். நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடங்க, நம்மை அர்ப்பணிக்கிற இடம். ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் சொந்தம் ஆலயமாக்கிய இப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடம், பலி செலுத்துகிற ஒரு இடம். ஆமென். அவனுடைய சமூகத்தில் பலி செலுத்துகிற இடம். இன்னொரு காரியத்தையும் கூட நாம கற்றுக்கொள்ளலாம். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். 12வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், God's recognition will be displayed. தேவன் உங்களை அங்கீகரிக்கிற ஒரு ஸ்தானம் தாங்க தேவன் சொல்லிய இடம். தேவன் இப்பொழுதுதான் ஆபிரகாமை அங்கீகரிக்கிறார். God recognized, ஆமென், ஆபிரகாம்.
ஆமென், அவரை அங்கீகரிக்கிறார். காட்ஸ் அப்ரூவல், தேவனுடைய நியமனம், தேவனுடைய உறுதிப்பாடு, உடன்படிக்கை கொடுக்கப்படுகிற இடம் தேவ சமூகங்க, தேவ பிரசன்னங்க. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம் ஆண்டுடைய சமூகத்தில். ஆமென். ஒரு பாடலை, ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை பாடுவோம். ஆவியோடு ஆத்துமா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்து, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தேன். ஆமென். நம்ம இந்த ஜெபம் முடிச்ச உடனே கர்த்தருடைய பந்தி போன வாரம் பங்கெடுக்காதவர்கள் நீங்கள் தயவாய் ஃப்ரண்ட் ரோல நீங்கள் இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற போதே நீங்கள் முன்னால் வந்து உங்களுடைய இந்த இருக்கைகளிலே நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? பாபு வாங்க முன்னால. சரீஸ்வரி வாங்க. கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து முன்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னால். கல்வாரியில் அன்பினையே ஆலயமாக்கி அன்பரே உமக்கென்றும் வசனம் முதல் 31வது வசனம் வரை சகோதரர்களை ஒருவர் சத்தமாய் வாசிங்க.